ஆல், வெல்கம் டு அபித் சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் ரிவால்ட்டை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வேலூர் ரிவால்ட் வந்து 1806களில் நடந்த ஒரு கிளர்ச்சி. இது மெயினாக வேலூர், ஆற்காடு, வடஜாப்பேட் இந்த பகுதிகளில் வந்து நடந்திருக்கோங்க. ஸோ வேலூர் கிளர்ச்சிக்கான உடனடி காரணங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் புரட்சிக்கான காரணங்கள் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள், வேலூர் ரிவால்ட்டோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை வந்து இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்ப்போம். அண்ட் தென் அதோட கொஷின்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேலூர் ரிவால்ட்டை. ஸோ வேலூர் ரிவால்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த வேலூர் ரிவால்ட் அப்போது சென்னை ஆளுநராக, சரிங்களா, சென்னை கவர்னராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங். இது டைரக்ட் கொஷின். சரிங்களா? வில்லியம் பெண்டிங் வந்து இருந்திருப்பார். ஓகேங்களா? இவர் தான் கவர்னராக இருந்திருப்பார். சென்னையோட கவர்னர் தான் வில்லியம் பெண்டிங். அடுத்த விஷயம், சென்னை பிராந்திய படைத்தலைவர், கமாண்டர் இன் சீஃப்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பிராந்திய படைத்தலைவர் இந்த பிராந்திய படைத்தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் கிரடாக். அடுத்தது துணைப்படை தலைவர். துணைப்படை தலைவர் வந்து அக்னியூக் அப்படின்றவர் இருந்திருப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டான டிஎன்பிஎஸ்சி கொஷின். சரிங்களா? ஸோ இதை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணங்களாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, புரட்சிக்கான காரணங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். புரட்சிக்கான முக்கியமான காரணங்களில் என்னென்ன விஷயங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1792களில் வந்து என்ன நடந்திருக்கும்னா, தேர்டு ஆங்கிலோ மைசூர் வாரோட முடிவில் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. இந்த உடன்படிக்கையில் திப்புவோடைய சேலம் மற்றும் திண்டுக்கல் பகுதி ஆங்கிலேயருடைய கண்ட்ரோலில் வந்திருக்குங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது 1798களில் தஞ்சை பகுதி முழுவதும் ஆங்கிலேயரோட கண்ட்ரோலில் வந்திருக்கும். அடுத்தது 1799களில் ஃபோர்த்து ஆங்கிலோ மைசூர் வாரில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டு கோயம்புத்தூர் பகுதி அனைத்தும் ஆங்கிலேயர் வசம் வந்து வந்திருக்கும். ஸோ தேர்டு மைசூர் வார் 1792 அண்டு ஃபோர்த்து மைசூர் வார் அப்படின்றது 1799 வந்து வந்திருக்கும். ஸோ 98 தஞ்சாவூர் பகுதி அப்படின்றத பார்த்தோம். இதுக்கப்புறம் நாம் பார்த்த விஷயங்கள் தான் 1799களில் கட்டபொம்மன் கொல்லப்பட்டதும், 1801களில் தென்னிந்திய புரட்சி அடக்கப்பட்டு மருது சகோதரர்கள் தூக்கில் போட்ட விஷயங்களும், இந்த விஷயங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் வந்து பயங்கரமாக அவங்கள வந்து அடக்கியிருப்பாங்க. ஸோ 1801களில் ஆற்காட்டு நவாப்போடைய ஆங்கிலேயர்கள் ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஜூலை மாதம் 31, 1801களில் பாளையக்காரர் முறை அப்படின்றது என்ன பண்ணுறது, ஒழிக்கப்படுது. ஸோ இப்போது தென்னிந்திய பகுதி முழுவதும் ஆங்கிலேயரோடைய கண்ட்ரோலில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் புரட்சிக்கான காரணமாக பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் பண்ணிக்கலாமா? 1792களில் என்ன நடக்கும், மூன்றாவது ஆங்கிலோ மைசூர் வாரில் திப்பு சுல்தானுடைய பகுதிகளான சேலம் மற்றும் திண்டுக்கல் ஆங்கிலேயரோட வசம் வருது. 1798களில் தஞ்சை பகுதி, 1799களில் நான்காவது ஆங்கிலோ மைசூர் வாரோட முடிவில் திப்பு சுல்தான் கொல்லப்படுறார். அவருடைய கோயம்புத்தூர் பகுதி அனைத்தும் ஆங்கிலேயருடைய வசம் வருது. ஸோ தஞ்சாவூர் பகுதி 98 பார்த்தோம். அடுத்தது கட்டபொம்மன் 1799களையும் மருது சகோதரர்கள் 1801களையும் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க. ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி முழுவதும் அடக்கப்படுது. கடைசி அதோட ரிசல்ட்டாக என்ன ஆகுனா, பாளையக்காரர் முறை அப்படின்ற ஒரு சிஸ்டத்தையே அபாலிஷ் பண்ணுறாங்க ஜூலை மாதம் 31, 1801. சரிங்களா? ஸோ இது எல்லாமே, இந்த ஒவ்வொரு விஷயமுமே புரட்சிக்கான காரணங்களாக பார்க்கப்படுது. ஸோ வேலூரில் அவ்வளோ பெரிய கழகம் நடக்க இதுவும் ஒரு காரணங்களாக இருக்குது. ஸோ
ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்ட குறுநில மன்னர்களும் நிலக்கிழார்களும் ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதோட அவுட் பிரேக்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலூர் ரிவால்ட் அப்படின்றது 1806களில் நடந்திருக்கும். ஸோ இந்த ரிவால்ட்டோட முக்கியமான காரணங்கள் வேலூர் தான் முக்கிய மையமாக புரட்சியாளர்கள் வந்து தீர்மானிச்சிருப்பாங்க. இந்த ட்ரீட்டிஸ் ஓகேங்களா பார்த்தோமா, இந்த ஆங்கிலேயரோட பாளையக்கார முறை சிஸ்டத்தை வந்து ஆங்கிலேயர்கள் அபாலிஷ் பண்ணது, ட்ரீட்டிஸ் திப்புவுடன் போடப்பட்ட உடன்படிக்கைகள், இது எல்லாமே ஒரு காரணங்களாக பார்க்கப்படுது. இருந்தாலும் வேலூர் ரிவால்ட்டுக்கு உடனடி காரணமாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ டர்பன். சரிங்களா, நியூ டர்பன் சிஸ்டம் என்ன, அந்த இன்ட்ரடியூசிங் நியூ டர்பன் பை எ கம்பெனி. ஓகேங்களா, இராணுவத்தில் மேற்கொண்ட சீர்திருத்தம் தான் இந்த வேலூர் ரிவால்ட்டுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. சரிங்களா, இராணுவத்தின் கமாண்டர் இன் சீஃபான யார் ஜான் கிரடாக்ட் என்ன பண்ணுறார் அப்படின்னா அக்னியுக் தலைப்பாகை அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. சரிங்களா, அந்த அக்னியுக் தலைப்பாகை வந்து பார்த்திங்கன்னா பசு மற்றும் பன்றி தோலால் செய்யப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் சிம்பிள், கிராஸ் சிம்பிள், லக்ஷனை வந்து பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ இதை வந்து இந்திய வீரர்களும் முஸ்லீம் வீரர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக வந்து எதிர்த்திருப்பாங்க. ஸோ இதுதான் புரட்சிக்கான உடனடி காரணமாக பார்க்கப்படும். அடுத்தது வேலூரில் தான் கழகம் வந்து மிகப்பெரிய அளவில் வெடிக்கும். சரிங்களா, இது எல்லாமே காசஸ் ஆஃப் ரிவால்ட்டாக நாம் பார்க்குறோம். ஸோ வாட் ஆர் என்ன விஷயம் அங்கே நடந்தது அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த நான் சொல்கிறத நீங்கள் வந்து ரிட்டன் நோட்ஸ் எடுத்துகிட்டு இந்த பிடிஎஃபை வந்து ஒரு டைம் வாசிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். கொஷின்ஸும் நான் பின்னாடி போட்டிருப்பேன். ஸோ கிளாஸஸ் முடிஞ்சுட்டு நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கொஷின்ஸை வந்து தாராளமாக ஒர்க் அவுட் பண்ணலாம். கொஷின்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலூர் ரிவால்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத ஓவராலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் கிளர்ச்சிக்கான உடனடி காரணம் என்ன பார்த்தோம், அக்னியுக் தலைப்பாகை அப்படின்றத நம்ம பார்த்தோம். அக்னியுக் தொப்பி மற்றும் உடை சீர்திருத்தம் அப்படின்றத பார்த்தோம். உடை சீர்திருத்தம், ஸோ இதை அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு கேட்பாங்க, டைரக்டான கொஷின். இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜான் கிரடாக்ட். சரிங்களா, ஜான் கிரடாக்ட் அப்படின்றவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா, பேர் என்ன, அக்னியுக் தலைப்பாகை. ஓகேங்களா, அக்னியுக் தொப்பி. இந்த தொப்பி எதனால் செய்யப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா தோல், அதாவது பன்றி மற்றும் பசு தோள்களால் செய்யப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லக்ஷனை கிராஸ் சிம்பிள் வந்து இருந்திருக்கும். ஸோ இதனால் இந்த உடை சீர்திருத்தத்தை நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து ஏற்க மறுத்திருப்பாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 1806களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2வது பெட்டாலியன் 4th ரெஜிமெண்ட், அதாவது 4வது படைப்பிரிவு 2வது அணியை சேர்ந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டர்பனை வந்து அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த படையை கலர்ச்சி, சரிங்களா, அந்த 4வது படைப்பிரிவு 4th ரெஜிமெண்ட்டில் இருந்து அந்த 2nd பெட்டாலியன் சோல்ஜர்ஸை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தண்டிச்சு, ஓகேங்களா, கவர்னரான ஃபேன்கோட் வந்து என்ன பண்ணிடுவார், தண்டிச்சு அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா 23வது ரெஜிமெண்ட் 2வது பெட்டாலியனில் வந்து மாற்றிடுவாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த சோல்ஜருக்கு வந்து நிறைய பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த இராணுவ நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக முக்கியமாக அந்த கழகத்துக்கு காரணமான 2 சோல்ஜர்ஸ், ஓகேங்களா, வீரர்களுக்கு 900 சவுக்கடிகளும் அவங்கள அந்த சவுக்கடிகள் கொடுத்து அந்த அவங்களோட சர்வீஸில் இருந்தே ரிசைன் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ என்ன பார்த்தோம், 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம்.
என்னது நியூ டர்பன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அக்னியுக் தலைப்பாகை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? ஜான் கிரடாக்ட், சீஃப் கமாண்டர் ஆஃப் சென்னை ப்ராவின்சஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக லெதரால், அனிமல் ஸ்கின், பன்றி மற்றும் பசு தோள்களால் செய்யப்பட்டிருக்கும். இது அணிய மருத்துவங்க 2 பேர், 2 விஷயங்கள். ஒன்று 4th ரெஜிமெண்ட் 2வது பெட்டாலியன் சேர்ந்த சோல்ஜர்ஸ் வந்து மே மாதம் 1806 கலகம் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள படையை கலைச்சு 23வது படைப்பிரிவு 2வது அணியில் சேர்க்கப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதிகப்படியான தண்டனைகள் வந்து வழங்கப்படுது. ஸோ இது எல்லாமே புரட்சிக்கான காரணங்களாக பார்க்கப்படுது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ரிவால்ட் வந்து வெடிக்குது. ஸோ அவுட் பிரேக் ஆஃப் த ரிவால்ட் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அப்புறம் வேலூரை வந்து எப்படி கண்ட்ரோலில் எடுத்தாங்க, அதுக்கு கவுண்டர் அட்டாக் ஆங்கிலேயர்கள் எப்படி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ டேட் வைஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 ஜூலை 1804. ஸோ இந்த டேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. 2 டேட் பார்ப்போம், 2மே முக்கியம். ஸோ ஜூலை 9, 1806 வேலூர் 4 அந்த கோட்டையோட பாதுகாவலராக இருந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் தாமோதர் காசிம். சரிங்களா. ஷேக் தாமோதர் காசிமும் ஜமாலுத்தீன், இந்த ஜமாலுத்தீன் யார் அப்படின்னா பத்தே ஐதருடைய தம்பி. ஓகே, பத்தே ஐதர் யார்? ஸோ பத்தே ஐதர் வந்து திப்புவோடைய வாரிசு. சரிங்களா. ஸோ இவர் வந்து அந்த 4th மைசூர் வாரோடைய கடைசியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிறை வச்சுருப்பாங்க வேலூர் ஃபோர்ட்டில் தான். ஸோ அவருடைய தம்பியான ஜமாலுத்தீனையும் அந்த கோட்டையில் தான் இருப்பாங்க. ஸோ ஜமாலுத்தீனும் ஷேக் தாமோதர் காசிமும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஓகே புரட்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நைட்டு வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ 10 ஜூலை 1806 அதிகாலையில் புரட்சி வெடிக்குது. புரட்சியோடைய முதல் பலி ஃபேன்கோட் அப்படின்ற ஒரு ஆங்கில அதிகாரிகள் கொல்லப்படுறார். ஃபேன்கோட் மட்டும் இல்லாமல் மெக்ரோஸ், ஹாம்ட்ரோஸ் அப்படின்றவர்களும் கொல்லப்படுறாங்க. சரிங்களா. மெக்ரோஸ் அண்ட் தென் ஆம்ட்ரோஸ் இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட 13 அதிகாரிகள் 82 வீரர்கள் வந்து இந்த தாக்குதலில் கொல்லப்படுறாங்க. ஸோ வெளியே இருந்து குண்டுவெடிப்பு சத்தங்களை கேட்ட மேஜர் கூட்ஸ் என்ன பண்ணுறார் அப்படின்னா கில்லஸ்பிக்கு வந்து தகவல் கொடுக்குறாரு. ஸோ இந்த டைமில் என்ன ஆகும் சரிங்களா, கோட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திப்புவோடைய புலிக்கொடி பறக்க விட்டுருவாங்க. சரிங்களா. என்ன நடக்குது? ஜூலை மாதம் 9, 1806 ஷேக் தாமோதர் காசிம் மற்றும் ஜமாலுத்தீன் யார்? பத்தே ஐதருடைய தம்பி. பத்தே ஐதர் யார்? திப்பு சுல்தானுடைய வாரிசு. ஸோ இவங்க எல்லாமும் திட்டம் தீட்டி ஜூலை 10, 1806 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி விதிக்குது. அதிகாலையில் ஃபானர்கோட், மெக்ரோஸ், ஆம்ட்ரோஸ் இவங்க இந்த மாதிரி முக்கியமான அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட 13 அதிகாரிகள் 82 வீரர்கள் வந்து பலியாகிறாங்க. சரிங்களா. வெளியிருந்த மேஜர் கூட்ஸ் ஓகேங்களா, கோட்டைக்கு வெளியிருந்த மேஜர் கூட்ஸ் ஓகேங்களா ஆற்காட்டு பகுதியில் இருந்த கில்லஸ்பிக்கு என்னது தகவல் கொடுக்குறாரு. கில்லஸ்பி மற்றும் கேப்டன் கெனடி இவங்க 3 பேரும் ஆற்காட்டு பகுதிகளில் இருந்து வேலூர் கோட்டையை நோக்கி வருவாங்க. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் தாக்குதலுக்கு பிறகு கோட்டை வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து முற்றுகையிட்டுருவாங்க. ஸோ மெயினாக ஆங்கிலேயர்கள் கோட்டையை முற்றுகையிட அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா பீரங்கி படை. ஓகேங்களா. இதை மூலமாக தான் வந்து திருப்பியும் கோட்டையை வந்து ஆங்கிலேயர்கள் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த போரில் வந்து கிட்டத்தட்ட 800 பேர் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் அந்த வேலூர் ரிவால்ட் அப்போது நடந்திருக்கும். 10 ஜூலை 1806 இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கும். ஸோ ரிவால்ட்டை முக்கியமாக அடக்க காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கில்லஸ்பி அப்படின்றவர் தான் இருந்திருப்பார். சரிங்களா. ஸோ கில்லஸ்பி என்ன பண்ணுவார் அப்படின்னா திப்புவோட வாரிசான பத்தே ஐதர் ஜமாலுத்தீனை வந்து கொலை செய்ய வந்து முயற்சிப்பார். அப்போது வந்து படைத்தளபதியான மாரியாட் அப்படின்றவர் வந்து தடுத்து நிறுத்திடுவார். ஸோ திப்புவோட வாரிசுகள் எல்லாருமே கொல்கத்தாவிற்கு சரிங்களா கொல்கத்தாவிற்கு வந்து நாடு கடத்திடுவாங்க. கல்கத்தாவுக்கு வந்து நாடு கடத்தப்படுறாங்க.
ஸோ இப்படி தான் இந்த ரிவால்ட்டை வந்து அடக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் பார்த்துக்கலாமா? என்ன நடக்கும்? அக்னியுக் தொப்பி வந்து உடை சீர்திருத்தத்தை வந்து ஜான் கிரடாக்ட் அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த தொப்பியில் பசு மற்றும் பன்றியோட லட்சணைகள் இது எல்லாமே இருக்கிறதுனால இதை வந்து அணிய மறுக்கிறாங்க. ஸோ மே மாதம் 1806களில் 4வது படைப்பிரிவு 2வது அணி வீரர்கள் அணிய மறுத்ததுனால அந்த படைப்பிரிவை கலைச்சு 23வது படைப்பிரிவு 2வது அணியில் சேர்க்கப்படுறாங்க. ஸோ அங்கிருந்த சோல்ஜருக்கு பயங்கரமான தண்டனைகள் வழங்கப்படுது. ஒரு 2 சோல்ஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புரட்சிக்கு அந்த கழகத்திற்கு முக்கியமான காரணமான 2 சோல்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 சவுக்கடிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அவங்கள பணியிலிருந்தும் நீக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஜூலை மாதம் 9 1806களில் வேலூர் ஃபோர்ட் அந்த கோட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட கண்ட்ரோலில் வருதுன்னா ஷேக் தாமோதர் காசம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஜமாலுத்தீன் கண்ட்ரோலில் வந்து வரும். ஸோ 10 ஜூலை 1806களில் கிளர்ச்சி வந்து ஆரம்பமாகுது. ஸோ ஃபஸ்ட்டு அதிகாரியாக கொல்லப்பட்டது யாருன்னு கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் அதிக டைம் கேட்ட கொஷின். ஓகேங்களா? ஃபேனர் கோட் அப்படின்றவர் தான் கொல்லப்பட்டிருப்பார். கிட்டத்தட்ட 13 அதிகாரிகள் 82 வீரர்கள் வந்து பலியாயிருப்பாங்க. திப்புவோடைய புலிக்கொடி வேலூர் ஃபோர்ட்டில் வந்து பறக்க விட்டுருப்பாங்க. சரிங்களா? ஸோ கோட்டைக்கு வெளியில் இருந்த மேஜர் கூட்ஸ் வந்து கில்லஸ்பிக்கு தகவல் கொடுப்பாரு. கில்லஸ்பி அப்போ ஆற்காட்டு பகுதிகளில் இருப்பார். ஸோ அங்கேருந்து கேப்டன் யங், ஜான் கென்னடி இவங்க எல்லாமே வந்து போர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நடந்து பீரங்கி படையால் வேலூர் ஃபோர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தாக்கி ஆங்கிலேயர்களோட கண்ட்ரோலில் வந்து வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த போரில் வந்து 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ கில்லஸ்பி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திப்புவோட வாரிசுகளை கொல்ல முயற்சிக்கும் போது மாரியாட் அப்படின்றவர் வந்து தடுத்து நிறுத்தியிருப்பார். ஸோ திப்புவோட வாரிசுகள் எல்லாருமே கல்கத்தாவிற்கு வந்து நாடு கடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து இந்த வேலூர் ரிவால்ட்டில் வந்து நடந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்சியோட தாக்குதல் வேறு எந்த பிளேஸ்லலாம் இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஹைதராபாத், பெல்லாரி, வலஜாபேட், சந்தி துர்கா போன்ற இடங்களில் வந்து பார்த்திங்க சங்கரி துர்கா போன்ற இடங்கள்லையும் வந்து பரவியிருக்கும். சரிங்களா? ஸோ பெல்லாரி, வலஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, சந்திரி துர்கா மற்றும் நந்தி துர்கா இந்த பகுதிகளில் வந்து மெயினாக வந்து இந்த ரிவால்ட் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதோட விளைவுகளாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கில்லஸ்பிக்கு வந்து மெயினாக வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 7000 பகோட்டாக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஜான் கிரடாக்ட் மற்றும் அக்னியூக்கை வந்து கவர்னரான வில்லியம் பெண்டிங்க், அக்னியூக் இவங்க எல்லாருக்குமே பதவியிலிருந்து தூக்கி இங்கிலாந்துக்கு திரும்ப அழைச்சிருப்பாங்க. சரிங்களா? நாம் சொன்ன மாதிரி தான் மைசூரோட எல்லா இளவரசர்களையும் கல்கத்தாவிற்கு நாடு கடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் இங்கே இருந்திருக்கும். ஸோ நாம் பார்த்தோமா ஃபஸ்ட்டு பட்டாலியன் 2nd ரெஜிமெண்ட்டில் இருந்தவங்களுக்கு என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன தண்டனைகள் வழங்கப்பட்டது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவல்தார் ஒரு நாயக்கை வந்து கன்னால் ஷூட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் யார் யாரை தூக்கில் போட்டாங்க, யார் யாரை நாடு கடத்தினாங்க அப்படின்ற விஷயங்களை நாம் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் அகைன்ஸ் வந்து நீங்கள் வாசித்து விட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து மஸ்ட்டாக வந்து பார்த்துருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? ரிவால்ட்டுக்கான ஃபெயிலியருக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான காரணம் இதை வந்து டிவைக்யூ ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் மெயினாக என்ன அப்படின்னா ப்ராப்பரான லீடர்ஷிப் கிடையாது. அது ஒரு காரணம். ஆர்கனைஸ்டாக நடந்ததான்னு கிடையாது, ஆர்கனைஸ்டாக நடந்திருக்காது. வேலூர் ரிவால்ட் அந்த ஃபோர்ட்குள்ளே மட்டும்தான் அந்த கிளர்ச்சி நடந்திருக்கும். சுற்றி இருந்த மக்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? மெயினாக பிரிட்டிஷ் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை யூஸ் பண்ணி அந்த கிளர்ச்சியை வந்து ஈஸியாக அடக்கியிருப்பாங்க. இந்த வாரை தான் இந்த வேலூர் ரிவால்ட்டை தான் விடி சவர்கர் ரிப்பீட்டட் என்பிஎஸ்சி கொஷின் என்ன சொல்லியிருப்பாருன்னா த ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1857 முன்னாடியே நடந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் ரிவால்ட்டு 1806 அப்படின்னு சொல்லிட்டு
விடி சவார்கர் வந்து இது தெளிவாக வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா, நோ ப்ராப்பர் லீடர்ஷிப் கிடையாது, எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் ஆர்கனைஸ்டாக நடந்ததா அப்படின்றதும் கிடையாது. ஸோ டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை ஆங்கிலேயர்கள் வந்து கையாண்டிருப்பாங்க. விடி சவார்கர் என்ன சொல்கிறாரு, இந்த வேலூர் ரிவால்ட்டு தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து த ஃபஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இன் 1857க்கு முன்னாடி நடந்த ஒரு ரிவால்ட்டாக இந்த வேலூர் ரிவால்ட் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு விடி சவார்கர் வந்து சொல்லியிருப்பார். வேற என்ன விஷயங்கள் நாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூரோட முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்றத நாம் பார்க்கணும். சரிங்களா, வேலூர் வந்து பார்த்திங்கன்னா வேலூரோடைய அழகு மற்றும் சிறப்புகளை வந்து நம்ம சிறுபானாற்று படையில் வந்து பார்க்கலாம். சரிங்களா, சிறுபானாற்று படையில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ சிறுபானாற்று படைய உடைய ஆசிரியர் யாருங்க, நல்லூர் நத்தத்தனார். சரிங்களா, வேலூரோடைய அழகை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார். ஸோ இதை சிறுபானாற்றுடைய படையோட பாட்டுடை தலைவன் வந்து பார்த்திங்கன்னா ஒய்மா நாட்டு நல்லியக்கோடன். ஒய்மா நாட்டு நல்லியக்கோடன். ஓகேங்களா, ஸோ இந்த நூலில் வந்து நல்லூர் நத்தத்தனார் வேலூரோடைய அழகை பற்றி பயங்கரமாக வர்ணிச்சிருப்பார். ஸோ வேலூரோடைய அழகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கட்டப்பட்டுள்ள கோட்டைகள் மற்றும் கோவில்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலூர் கோட்டையை யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா பத்ராச்சலத்து பொம்மி ரெட்டியார் அப்படின்றவர் தான் கட்டியிருப்பார். கிருஷ்ணா நதிக்கரையில் இந்த ஃபோர்ட் வந்து கட்டப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு சேஃப் ஜூனாக வந்து இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ வேலூர் ரிவால்ட் அப்படின்றது இவ்வளோதான். என்னென்ன விஷயங்கள் என்ன, ஸோ 2 இயர்ஸ் முக்கியம். ஓகேங்களா, 2 டேட் அண்ட் இயர் முக்கியம். 9th ஜூலை 1806 அண்ட் 10th ஜூலை 1806. சரிங்களா, ஸோ யார் யார் வருவாங்க மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னராகவும், பிராந்திய படைத்தலைவர் ஜான் கிரடாக்டும், துணைப்படை தலைவர் அக்னியுக். ஓகேங்களா, அக்னியுக் தலைப்பாகையை அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு கேட்கலாம். அவர் தான் யார், ஜான் கிரடாக்ட். ஓகேங்களா, இந்த புரட்சிக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா, இந்த புரட்சியை அடக்கியவர் யாருன்னு கொஷின் கேட்கலாம். கில்லஸ்பி. அவருக்கு எத்தனை பகோடாக்கள் கொடுத்து, பகோடாக்கள்னா பரிசு தொகை, ஊக்கத்தொகை 7000 பகோடாக்கள் கொடுத்து, தங்க நாணயங்கள் கொடுத்து கில்லஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு செஞ்சுருப்பாங்க. இவங்க 3 பேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, இங்கிலாந்துக்கே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் வேலூர் ரிவால்ட்டோட முக்கியமான ஈவெண்ட்டாக நாம் பார்க்குறோம். ஓகேங்களா, அடுத்தது வேறு என்ன விஷயங்களை இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் அகெயின் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1792களில் 3ஆம் மைசூர் போர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ இதில் என்ன ஆகும், சேலம் திண்டுக்கல் பகுதி 1798களில் தஞ்சாவூர் பகுதி, 1799களில் 4வது மைசூர் வாரோட முடிவில் கோயம்புத்தூர் பகுதி வந்து கேப்சர் பண்ணப்படுறாங்க. ஸோ அந்த டைமில் திப்பு வந்து கொல்லப்படுறார். ஸோ 1799களில் கட்டபொம்மனோட இறப்பு, 1801களில் மருது பாண்டியாசும் இறந்துருவாங்க. ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி முழுவதும் அடக்கப்படுது. 1801 ஜூலை மாதம் 31 பாளையக்கார சிஸ்டம் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்படுது. இது எல்லாமே புரட்சிக்கான காரணமாக பார்க்கப்படுது. ஸோ ஆங்கிலேயருடைய இந்த நியூ டர்பன் அக்னியுக் தொப்பி அப்படின்றதான் புரட்சிக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. சரிங்களா, ஸோ என்னென்ன விஷயங்கள் இதை மறந்துடக்கூடாது. 4வது ரெஜிமெண்ட் 2வது பெட்டாலியன். சரிங்களா, மாற்றப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 2வது பெட்டாலியன் தான், ஆனால் 23வது படைப்பிரிவில் தான் அவங்க மாற்றுவாங்க. சரிங்களா, ஸோ 2nd பெட்டாலியன், ஸோ 4th ரெஜிமெண்ட். ஸோ அதே 2nd பெட்டாலியன் தான் வரும். 23 ரெஜிமெண்ட் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்த விஷயங்கள் தான் வந்து இதில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு ரிவைஸ் பண்ணிங்கன்னா தெளிவாக இருக்கும். ஓகேங்களா, நான் லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் ரிவால்ட் சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்க, நீங்கள் இதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஆன்சர் கீஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன். என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஷார்ட்டான ரிவிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளை வந்து நாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யார் யார் என்னென்ன இடத்துல வந்து இறந்தாங்க, ஸோ எந்த கவர்னர் ஜென்ரலால் அங்கே கொல்லப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூலித்தேவன் இவர் இங்கே நெற்கட்டும் சேவலில் ஆட்சி செய்தவர். 1767களில் இவர் இறந்ததாக சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ நெற்கட்டும் சேவலை கடைசியாக கேப்சர் பண்ணவர் யாருங்க? கேப்டன் கேம்பெல். ஓகேங்களா? அடுத்தது முத்துவடுகநாதர். இயர்வைஸ் பார்த்துக்கலாம். முத்துவடுகநாதர் காளையர் கோவில் போரில் 1772 இறந்திருப்பார். கர்னல் பான்ஸ்ரோ. அடுத்தது வேலு நாச்சியார். அதுக்கு முன்னாடி குயிலி இருப்பாங்க. சரிங்களா? குயிலி 1780களில் சிவகங்கையை மீட்டெடுக்கும் போது, சரிங்களா, விஜயதசமி நாள் அன்னைக்கு இறந்துருவாங்க. அடுத்தது வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் 1796களில் இயற்கையான மரணம், சிவகங்கை. அடுத்தது சிவசுப்பிரமணியம். சிவசுப்பிரமணியம் 1799 செப்டம்பர் மாதம் 13. சரிங்களா? செப்டம்பர் 13 நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டுருவாங்க. நாகலாபுரம் தூக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டபொம்மன். இவரும் 1799 அக்டோபர் மாதம் 16. சரிங்களா? இவர் நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டிருப்பாங்க. சிவசுப்பிரமணியத்தை கட்டபொம்மன் கயத்தாறு அப்படின்ற இடத்துல தூக்கில் போட்டிருப்பாங்க. கயத்தாறு. கர்னல் பானர்மேன் அப்படின்றவரை தூக்கில் போட்டிருப்பாங்க. அவரால் கட்டபொம்மன் தூக்கில் போடப்பட்டிருப்பார். சரிங்களா? பான்ஸ்ரோ கிடையாது, பானர்மேன். ஓகேங்களா? முத்துவடுகநாதர், பான்ஸ்ரோ, கட்டபொம்மன், பானர்மேன். கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் டிஃப்ரென்ஸை. சரிங்களா? அதுக்காக தான் நான் இதை எழுதுகிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து 7th மருது பிரதர்ஸ், மருது சகோதரர்கள். ஸோ இவங்க வந்து 1801 அக்டோபர் மாதம் 24. சரிங்களா? அக்னியுக்ஸ் மற்றும் இன்னிங்ஸால் தூக்கில் போட்டிருப்பாங்க. இன்னிங்ஸ். காலின் மெக்காலேவும் இருந்திருப்பார். காலன் மெக்காலே. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஊமத்துரை செவத்தையா. ஊமத்துரை செவத்தையா. ஸோ ஊமத்துரை செவத்தையா வந்து 1801 நவம்பர் மாதம் 16 தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ பாஞ்சாலங்குறிச்சி.
அடுத்தது தீரன் சின்னமலை, கடைசி பாளையக்காரரான தீரன் சின்னமலை. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1805 தான் ஜூலை மாதம் 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ ஜூலை 31 இன்னொரு ஈவெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் என்னங்க, 1801 ஜூலை 31 தான் பாளையக்கார சிஸ்டம் வந்து அபாலிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதை மறந்துடக்கூடாது. அடுத்தது இப்போ பார்த்த வேலூர் ரிவால்ட். ஸோ வேலூர் புரட்சி 1806 ஜூலை 10 நடந்திருக்கும். ஸோ அடக்கியவர் கில்லஸ்பி. ஓகேங்களா, ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போகணுன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இதில் தான் வரும். சரிங்களா, ஸோ பூலித்தேவன் 1767 கேப்டன் கேம்பெல். சரிங்களா, கேம்பெல். அடுத்தது முத்துவடுகநாதர் 1772 கர்னல் பான்ஸ்ரோ. குயிலி வந்து 1780களில் இறந்திருப்பாங்க. ஸோ 96களில் வேலு நாச்சியார். சிவசுப்பிரமணியம் செப்டம்பர் மாதம் 13 1799 நாகலாபுரம். கட்டபொம்மன் அக்டோபர் 16 1799. கயத்தாறு கர்னல் பானர்மின். மருது சகோதராஸ் அக்டோபர் 24 1801. அக்னியூ சின்னிக் காலின் மெக்காலே. இவங்க 3 பேர் தான் இந்த தென்னிந்திய புரட்சியை முழுவதும் அடக்கியிருப்பாங்க. ஊமத்துறை மற்றும் செமத்தையா நவம்பர் மாதம் 16 1801 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை. தீரன் சின்னமலை 1805 ஜூலை மாதம் 31 சங்ககிரி கோட்டை. பாளையக்கார சிஸ்டம்ஸ் அழிச்சது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஒழிக்கப்பட்டது 1801 ஜூலை மாதம் 31. ஓகேங்களா, ஸோ வேலூர் ரிவால்ட்டு 1806 ஜூலை மாதம் 10. ஸோ கில்லஸ்பி என்பவரால் முழுமையாக கண்ட்ரோலில் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இவ்வளோதாங்க ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்ற விஷயத்த நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் இதுக்கான டிஸ்கஷனை வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.